கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ இசையமைப்பாளர்களோட பணியாற்றிருக்கிறாரு. எம்எஸ்வி அவர்களும் எத்தனையோ கவிஞர்களோட பணியாற்றிருக்கிறாரு. ஆனா கண்ணதாசனுக்கும் எம்எஸ்விக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது எந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் இல்லாத உறவு. இவர் அவரை திட்டுறதும் அவர் இவரை திட்டுறதும் பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பை பொழியறதும் தினசரி நடக்கும் காட்சிகள். கண்ணதாசன் அவர்களுக்கு எம்எஸ்வியை பார்க்கல அப்படின்னு சொன்னா அந்த நாளே போகாது. குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட போன்லயாவது பேசிடணும். எம்எஸ்வி மேல இவ்வளோ அன்பை வச்சிருந்த கண்ணதாசனோட ஒரு ஆசையை கடைசி வரைக்கும் எம்எஸ்வி நிறைவேற்றவே இல்ல. கவிஞர் அவர்களுக்கு ஒரு பாடலாவது சினிமால பாடணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு. பல தடவை எம்எஸ்விட்ட வாய் விட்டு கேட்டும் எம்எஸ்வி மறுத்துட்டார். பாவமன்னிப்பு படத்துல வர வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாடலை எழுதி முடிச்சோன்னு இந்த பாட்டை நானே பாட போறேன், அதுக்காக ரொம்ப சுலபமான டியூனை போட்டு கொடு அப்படின்னு வாய் விட்டு கேட்டாரு கண்ணதாசன். அதெல்லாம் வேணாம் கவிஞரே, இப்ப தமிழ் ரசிகர்கள் மத்தியில நீங்க நல்ல பேரோட இருக்கீங்க. நீங்க பாடினீங்கன்னா ஜனங்களுக்கு உங்க மேல உள்ள மரியாதை அன்பு எல்லாம் போயிடும். அதனால பேசாம எழுதுற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு எம்எஸ்வி.